இன்றைக்கி சாப்பாடு என்ன செய்யலான்னு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தாங்க செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் என் பையனை பார்த்தீங்கன்னா எனக்கு சப்பாத்திலாம் வேண்டாம், பூரி தான் வேணும். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் கம்மியாக இருந்துச்சு. ஆகா, எண்ணெய் கம்மியாக இருக்க நேரத்தில் கேட்குறானேன்னு யோசித்தேன். அப்புறம் சரி ஆசைப்பட்டு கேட்டுச்சிக்கல, அதில் பிடிச்சது சாப்பிடட்டும்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி பூரியும் இன்றைக்கி சுட்டு முடிச்சாச்சுங்க. ஆனால் குட்டி குட்டியாக செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா பொஃப்னு அதை பார்க்க என்னமோ சமோசா மாதிரி இருந்துச்சு. அதையும் நல்லா ஒரு தட்டு நிறைய சுட்டு எடுத்தாச்சு. என் பையனுக்கும் சிக்கன் கிரேவியும் பூரியுமா வச்சு கொடுத்தாச்சு. பூரி சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்லான்னு பூரியில் 2 சப்பாத்தியில் 2 போய் எடுத்துகிட்டு உட்காந்தா சிக்கன் கிரேவியில் பார்த்தா 2 துண்டு பேருக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ஆள் இருக்கோன்றதை மறந்துட்டு வெறும் சட்டியில் கொஞ்சம் குழம்பு மட்டும் போட்டு வச்சுட்டாங்க. வேறு வழி, நம்மளுக்கு அதுதான் சாப்பாடு, இருக்க 2 மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிப்போன்னு சாப்பிட்டு முடிக்க ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் இது போல் நடந்திருக்கா?